நண்பர்களே, உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்ன வகையான உணவுலாம் எடுத்துக்கணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னு சொன்னா, உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்காததால பல ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புல ஏற்படுது. ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், லிவர் ப்ராப்ளமா இருக்கலாம், ஸ்கின் ப்ராப்ளம் இது போன்ற ஏகப்பட்ட நோய்கள் நம்ம உடம்ப தாக்குது. ஆ இதில வெள்ளரிக்காய், கியூகம்பர் வெரி குட். அதேபோல இளநீர் இருக்குது. இது நல்லாவே சூட்ட தணிக்கக்கூடியது. இதையும் குடிச்சு வாங்க. அதேபோல் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, பப்பாயா இதுவும் சூட்ட தணிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான். அதேபோல் பைனாப்பிள், மேங்கோ கூட இது டாக்டர் இது கூட சூட்ட தணிக்குமான்னு கேட்பீங்க. ஆனால் இதுவும் சூட்ட தணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட் தான். அதேபோல் பச்சை காய்கறிகள் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் டொமேட்டோ இதுவும் நல்லது. அதேபோல் தர்பூசணி, வாட்டர்மெலன் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இதுவும் நல்லாவே சூட்ட தணிக்கக்கூடியது. அதே நேரம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க இதை கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது. அதே நேரம் இனிப்பான உணவுகள் தான் பிடிக்கும் என்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளை சர்க்கரையை குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. எவ்வளோ உடம்புல வெள்ளை சர்க்கரை கூடுதோ அப்போ நெகட்டிவ் ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்லாவே குறைச்சி பழங்களை சாப்பிட பழகிக்கோங்க. அதே நேரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஹனி, தேன் இதையும் எடுத்துக்கோங்க. இதில் பல பிரயோசனங்கள் உள்ளது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த உணவுகளை புரிஞ்சு நீங்கள் ஸ்பேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்பெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் அளவுக்கு அதிகம் இல்லாமல் தேவையான நேரங்களில் இந்த ஃப்ரூட்ஸ்களை, பச்சை காய்கறிகளை எடுத்துக்கோங்க. அதே நேரம் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள், குழந்தைகள் இவங்களுக்கும் இந்த உணவுகளை பழக்கி, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து தூரமாகி நேச்சுரலான ஃபுட்ஸை கொடுத்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸோ இந்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா டெஃபினெட்லியாக உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். அதுக்கு முந்தி டாக்டர் இது இந்தியா டாக்டர் அஸ்வினி விஜய் இந்த வீடியோ போல் இருக்கிறதேன்னு நீங்கள் நினச்சா அந்த சிந்தனையை தடுக்கிறதுக்கு நான் முயற்சி செய்ய மாட்டேன். நன்றி. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.